ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது ஜஸ்பிரீத் பும்ரா இவரை வச்சு தான் இந்தியன் டீம் பவுலிங் யூனிட்டே இயங்குதுன்னே சொல்லலாம். சஞ்சு சாம்சன் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினதுக்கு என்ன சொல்லலாம், நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் அதனால எனக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான ரீசன் பும்ரா தானே அவர் பெருந்தன்மையாக சொன்னதில்லை, உண்மை அதுதான். இவர்னால எப்படி இப்படி ஒரு பவுலிங் போட முடியுதுன்னு உண்மையிலே இப்போ வரைக்கும் தெரில. அந்த ஆஃப் கட்டர் டெலிவரின்னு ஒன்று இருக்கு. நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 விக்கெட் எடுத்தார், 4மே ஆஃப் கட்டர் தான். நேற்று மேட்ச்னு இல்லை, இங்கிலாந்து கூட கடைசி 16-18 ஓவரில் 1 ஓவரில் 6 ரன், 1 ஓவரில் 8 ரன். பேட்ஸ்மேனுக்கே தெரியல எந்த ஓவர் அட்டாக் பண்ணலான்னு யோசிக்கல. சரி இந்த ஓவர் அட்டாக் பண்ணலான்னு யோசிக்கல, திடீர்னு பும்ரா. சூரியகுமார் யாதவுக்கு, ரோஹித் சர்மாக்கு எப்படி சொல்றது, ஒரு ஆயுதம்னே சொல்லலாம். இந்த ஆயுதத்தை நம்ம இப்ப யூஸ் பண்ணிடணும். ரன்னு போதா பும்ரா, ரன்னு பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணணுமா பும்ரா, டெத் ஓவர்ல பவுலிங் பண்ணணுமா பும்ரா, விக்கெட் எடுக்கணுமா பும்ரா, ரன்னை கண்டெயின் பண்ணணுமா பும்ரா. டே பும்ரா பும்ரா பும்ரானா அவ்வளோ பண்றாருல, வேற என்ன பண்ண. பும்ரா த ரியல் கோட், அவரோட செலிப்ரேஷன் அவருக்கே. பும்ரா இவருக்கு எனக்கு என்ன சொல்லனே தெரில. இவருக்கு ஒரு அகமதாபாத் இவரோட ஹோம் கண்ட்ரின்னு எல்லாத்துக்குமே ஹோம் டவுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் 23 இவருக்கு வந்த மெமரிஸ் நெகட்டிவாக இருந்துச்சு. அதை மறந்து 26 அந்த பொண்ணுக்கு இவர் மறந்து போட்டுக்கிட்டாரு. இவரை நம்ம ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் பண்ணலை. ஆனால் அந்த ரியல் ஓஜின்னு வச்சுக்கிறோம், ஓஜி வச்சுக்கிறோம் சரியா. அதனால இவர்